இருக்கிற உயிர்கள் எல்லாம் நல்வழிப்படுத்த வேண்டும் என்கிற ஒரே சிந்தனையோடு காலையிலிருந்து மாலை வரையில நோன்பு இருந்து இறைவனை வேண்டி மாலையில் அந்த நோன்பு திறக்கிற அந்த நிகழ்ச்சி என்பது உலகெங்கும் வாழ்கிற இஸ்லாமிய பெருமக்கள் பெருமையோடும் மிகுந்த நம்பிக்கையோடும் கொண்டாடப்படுகிற ஒரு நிகழ்வாக பார்க்கப்படுகிறது. அந்த வகையில இந்த உலக புகழ் பெற்றிருக்கிற நம்முடைய நாகூர் தர்காவில் இருந்து இந்த நோன்பு திறக்கிற இன்னும் ஓரிரு தினங்களில திருநாள் கொண்டாட இருக்கிற நமக்கு இந்த நிகழ்வில் கலந்து கொள்ளுகிற இறைவன் எனக்கு அளித்த பாக்கியமாகவே நான் கருதுகிறேன். காரணம், நம்முடைய போற்றுதலுக்கு மரியாதைக்குரிய பொதுச் செயலாளர் எடப்பாடி அவர்கள் முதலமைச்சராக இருக்கிற போது நம்முடைய இந்த நாகூர் தர்காவுடைய திருக்குளத்தில் இருக்கிற அந்த சுற்றுச்சுவரானது மழையின் காரணமாக சேதமடைந்து விட்டதை அறிந்த அன்றைக்கு நம்முடைய மாவட்ட கழகத்தினுடைய மாவட்டத்தின் அமைச்சராக இருந்த போற்றுதலுக்கு மரியாதைக்குரிய அண்ணன் அவர்கள் உடனடியாக நம்முடைய முதலமைச்சருடைய கவனத்திற்கு கொண்டு சென்று எப்படி இந்த சுனாமி பேரலை தாக்கி நம்முடைய நாகை மாவட்டம் பெருமளவில் பாதித்த போது அந்த சுனாமி பேரலை விட கூடுதலான வேகத்தில் செயல்பட்டு இந்த மக்களையும் இந்த நாட்டையும் காப்பாற்றிய நம்முடைய அம்மாவின் வழியில சேதமடைந்த ஒரே தினத்திலே நம்முடைய முதலமைச்சர் நேராக ஒதுக்கி பார்வையிட்டு அதற்கான நிதியையும் ஒதுக்கி இன்றைக்கு இந்த திருக்குளம் மிக பாதுகாப்பாகவும் சுத்தமாகவும் இருக்கிறது என்று சொன்னால் நம்முடைய அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இஸ்லாமிய பெருமக்களின் மீது வைத்திருக்கிற அந்த நம்பிக்கையும் இஸ்லாமியர்கள் வழிபடக்கூடிய அந்த